இப்போ இதில் திருமண பொருத்தம் எப்படிலாம் பார்க்கலாம், எதை பண்ணால் கரெக்டாக இருக்குது? ஏன்னா இதில் ஒரு வாட்டி நீங்களும் செக் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கிங்க. டேட்டா பொறுத்து போடுங்க சார். இந்த ஜாதகமும் இந்த ஜாதகமும் அந்த டிகிரி கரெக்டாக எழுதியிருக்கேன் மட்டும் செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ரெண்டும் கரெக்டாக இருக்குதா? ஏன்னா நான் அவசரத்தில் கூட எழுதுனா என்னென்னு தெரியல, கொஞ்சம் கடாமுடான்னு பண்ணிடக்கூடாதுன்னு தான் டேட்டா பொறுத்து எழுதிட்டேன். ரெண்டுமே சேலத்தில் தான். அது ஆணு, இது பெண்ணு. செக் பண்ணிக்கிங்க. அதில் தப்பு இருந்தாலும் சொல்லிடுங்க. இல்லை என்ன கணக்குன்னா, இப்போது ஒரு ஜாதகத்தில் இந்த ஃபஸ்ட்டு நம்ம பொண்ணு எடுத்துப்போம். ஆனால் இருந்தாலும் ஒரு ஈஸி பாயிண்ட் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மெத்தட் சொல்கிறேன். இந்த ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் முதல்ல குருவை மட்டும் எடுங்க. நம்ம நட்சத்திர பொருத்தம் மற்ற இன்னும் எவ்வளோ இருந்தாலுமே கூட நாங்கள் இந்த நாடி ஜோதிடத்தில் கிரக பொருத்தத்தை மட்டும்தான் எடுக்கிறோம். இந்த கிரகம் சரியாக அமையலைன்னு சொன்னால் நீங்கள் என்னக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நம்ம பார்க்குறத பூராமே கிரக பொருத்தம் சரியில்லையா பார்த்த உடனே எடுத்துருவேன். என்ன 2 பேருக்கு சண்டையா, 2 பேர் வெளியில் இருக்காங்களா, 2 பேர் இந்த மாதிரி இருக்கா, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் அதிக டைமிங்கில் எடுக்க தேவை. 2 ஜாதகத்தையும் சைடில் வாங்கணும், பார்த்தோம்னாவே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே ரீசனே தேவை இருக்காது. சரியா இருக்குங்களா? இப்போ 25 டிகிரியில் குரு இருக்கார். இந்த ஜாதகத்துக்கு ஜாதக பொருத்தம் பொருந்தாது. ஏன்? ஆனால் மேரேஜ் பண்ணி வச்சாலும் சேர்ந்து வாழ மாட்டாங்க. ஏன்? ஒரு காரணம் வேணும் இல்லையா? இந்த ஜாதகருக்கு இந்த லக்னம் மற்றதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா ஜாதகர் நாடி ஜோதிடத்தில் குரு தான் ஜாதகர். இந்த குருவுக்கு முன்னால் அவர் ஜாதகத்தில் யார் இருக்கா? கேது இருக்கு. இந்த 25 டிகிரிக்கு அடுத்தது 27 டிகிரியில் சந்திரன். இந்த 25க்கு அப்புறம் 27 சந்திரன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திரிகோணத்தில் எந்த கிரகமும் இல்லை, கேது தான். குரு சந்திரனை தொட்டு கேதை தொடுது. அந்த குரு முதல்ல என்ன ஆகுது, சந்திரனை தொடுது அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகர் அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு, மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த மனைவியோடு இருப்பேன், குழந்தை பிறந்துட்டா பிரிஞ்சிருவேன். அதை தான் இவர் ஜாதகத்திலே சொல்ல வருது. அடுத்தது இந்த பொண்ணுக்கு மேட்ச் ஆகுமா ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு அதையும் பார்த்துக்கிடுவோம். இவர் குருவுக்கு பின்னால் சுக்கிரன், குருவுக்கு பின்னால் சுக்கிரன். அப்படியே இந்த பக்கம் வாங்க. இந்த இடத்துல 22 டிகிரியில் கேது இருக்காரா? அப்போ என்ன கணக்கு, இதுக்கு நடுவில் இருக்காருன்னு அர்த்தமா? சுக்கிரன் கேது குரு, சுக்கிரன் குரு நடுவில் கேது. இந்த பொண்ணுக்கு இவர் செட் ஆகாது. ஆர்டரை செக் பண்ணுங்க. இவர் 22 டிகிரி, இந்த இடத்துல சுக்கிரன் 7 டிகிரி, 25ல் குரு. இந்த சுக்கிரன் குரு 2 பேரும் இப்போ ஐயா காலையில் யாரும் பேசிகிட்டு இருந்தார், சுக்கிரனும் குருவும் சேர்ந்தா சரியா இருக்காது. ஏன் சரியா இருக்காது? ரீசன் என்ன? அந்த 2 டிகிரிக்கு நடுவில் தலைவன் கேது இருக்காரு, அதுக்கு மேலேயும் என்ன இருக்காரு, கேது இருக்காரு. அப்போ இந்த பொண்ணுக்கு இந்த பையனை மேரேஜ் பண்ணி வச்சா என்ன ஆகும்? இவே ஏதோ ஒரு கடமைக்கு இந்த பொண்ணோடு சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஓகே, குழந்தை பிறந்த உடனே எஸ் ஆயிடுவார். சார் அது எந்த சாப்பாடும் சாப்பிட்றாரு, இந்த பொண்ணோட குடும்பம் பண்ண மாட்டார். இப்போ நமக்கு 4 பேர்த்துக்கு தெரியணுமில்ல. இப்போ ஒரு பொருத்தம் பார்க்குறதுல இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது சார். 100 ரூபாய்க்கு ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்க்குறவர் இருக்கார், 500 ரூபாய்க்கு பார்க்குறவர் இருக்கார்,
1000 ரூபாய்க்கு பார்க்குறது இருக்காரு, 2000க்கு பார்க்குறது இருக்குது, 5000க்கு பார்க்குறது இருக்குது, 10,000 15,000க்கும் பொருத்தம் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டும் என் பொண்ணுக்கு குடும்பம் சரியாக அமையலை, என் பையனுக்கு அந்த பொண்ணு சரியில்லை சொல்கிறாங்களா இல்லையா? அது என்னமோ எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம். நான் இவ்வளோ நாளாக பொருத்தம் பார்க்குறதில்ல. மேக்சிமம் என் ரூட்டுக்கு சரியாக இல்லையா, ஐயா ஒத்து வராது, நீங்கள் வேறு இடத்துல பார்த்துங்கன்றேன். அது எல்லாமே சௌரியமாக இருந்தாலுமே கூட இதுவும் அப்படி தான். ஏன்னா ஐயாவோட நண்பர் தான் கொடுத்தாரு. இவங்க 2 பேரும் உறவு முறை தான், அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் அந்த ஜாதகம் வேலை செய்யாது. இப்போது இது இந்த இடத்துல ஒரு தப்பு சொல்லிட்டுங்களா? ஒரு சுக்கிரனையும் குருவுக்கும் நடுவில் கேது இருந்து பிரித்து அதுவும் மேலே போய் சந்திரனையும் குரு கேதையும் தொட்டால் அந்த பையன் இப்படி தான் நடந்துப்பார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியாச்சா? அடுத்தது இன்னொன்று இருக்குது பாருங்கள். இந்த பொண்ணுக்கு சுக்கிரன் இருக்கு இல்லையா, இந்த பொண்ணுக்கு 2 டிகிரியில் சுக்கிரன். அடுத்தது யார் இருக்கா? 22 டிகிரியில் ராகு. இப்போ இதுக்கு திரிகோணத்தில் எந்த கிரகமும் இல்லை. அதே மாதிரி பையன் ஜாதகத்தை பாருங்க. சூரியன் 28 மேலே 19 டிகிரியில் சனி. அப்போது 19ல் சனி, 28ல் சூரியன். அப்போது இந்த ராகு என்ன பண்ணுற, சனி சுக்கிரன் காம்பினேஷன் வந்துருச்சுங்களா? சனி சுக்கிரன்னா என்ன ஆகும்? கோடீஸ்வர யோகம். அது ராகு சேர்ந்தால் பெரிய யோகத்தை செய்யும். இந்த பொண்ணு இதுவா சுய உழைப்புல முன்னேறுமே தவிர இவரை மேரேஜ் பண்ணா இவரோட சேர்ந்து வாழாது. சுக்கிரன் அடுத்து சனி சூரியன் வந்துடுது, ராகு காம்பினேஷன். அப்போ இது சுயமாக சம்பாதிச்சு இது வெளியே போய் சம்பாதிக்குமே தவிர இவரை மேரேஜ் பண்ணிட்டா கணவன்னு மதிக்காது. அப்போ இந்த ஒரு காம்பினேஷன் கிரகத்தை வச்சே பார்க்கலாமில்ல, வேற எதுவும் தேவையா? அப்போ ஒரு கிரகத்தில் என்ன இருக்குது, அது இன்னொரு மைனஸ் இருக்குது. இவரோட சேர்ந்து வாழாதுங்கிறதுக்கு இன்னொரு மைனஸ். இங்கே 22ல் ராகு, இவருக்கும் இங்கே ராகு. அப்போ 2 ராகுவும் அந்த பொண்ணை காம்பினேஷன் பண்ணி போய் தொடுங்களா? அப்போ சுத்தமாக என்ன ஆகும்? பிரிவினைகள் தான் வரும். ஏன்னா வெளிநாடு அதை கணக்கில் அந்த மாதிரியான ராகுவோட தன்மை பூரா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ இது ஒரு பாயிண்ட் தப்பு. அந்த ராகுக்கு இன்னொரு பேர் நான் எப்பயும் சொல்கிறது அபிலாசைகள். ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு குடும்பம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் எப்பவும் சொல்கிறது என்னென்னா, ஜோதிடர்களுக்கு அல்லது நான் ஜோதிடர் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், குழந்தைய பெற்று வளர்த்து 20-30 வருஷம் கழித்து யாரை நம்பி வரீங்க? ஜோசியரை நம்பி வரீங்க. நான் யோகியமாக இருக்கணும், நான் யோகியமாக இருக்கணும் சார். அப்படி இருந்தால் தான் அந்த குழந்தைங்க வாழ்க்கையில் ஒரு லைஃப்பை சரியாக கொண்டுட்டு போய் கொடுத்துட்டோம்னு சொன்னால், இந்த ஜோசியர் சொன்னார் காலத்துக்கு நல்லா இருக்கிறோன்னா அது வாழ்த்து, சந்தோஷம். நம்ம குடும்பமும் சந்ததியும் வாழுறோம். இந்த படுபாவி பையன்கிட்ட கொடுத்து என் பிள்ளை வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா அந்த பொம்பளை சாபம் சும்மா விடுமா? யோசனை பண்ணி பாருங்க. இந்த பொண்ணுக்கு கூட என்ன சொல்லிட்டேன், ஐயா இது ஆகாது, ஒரே வாரத்தில் ஆகாது, நீங்கள் சேர்க்கறது சேர்க்காது உங்கள் விருப்பம். கான்ஃபிடெண்ட்டாக இல்லைங்க நாங்கள் வேறு ஜோசியர்கிட்ட பார்த்தோம், ஓகே சொல்லிட்டாரு, எனக்கு தெரியாது, எனக்கு இது ஒரு தப்பு இருக்குதுன்னா அந்த தப்பு இருக்குது, கேளுங்க. இல்லை அதுக்கு தான் நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். இதை போடலையா? அதுலேயே அப்படி தான் இருக்குது. இல்லை நான் இது எது எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தது தான். இந்த இப்போ உடனே பாருங்கள், செக் பண்ணிடுவோம்.
6:50 சார். ஆமாம் சார், ஏஎம் பிஎம் ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கு. விருச்சக லக்கணம், இந்த பொண்ணு விருச்சக லக்கணம், பையன் தனுசு லக்கணம், ரெண்டுமே சேலம் தான். இப்போ இது ஒரு கான்செப்ட். அடுத்தது, இந்த பொண்ணு ஜாதகத்துக்கு புருஷக்காரகம் செவ்வாய். புருஷக்காரகம் செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு திரிகோணத்தில் எந்த கிரகமும் இல்லை, ஆனால் சனி குரு பார்வை மட்டும் இருக்குது. ஆனால் அந்த பையன் ஜாதகத்தில் பாருங்கள் 20 டிகிரியில் கேது மட்டும் வருது. இவர் 0 36. அப்போ சித்திர நட்சத்திரம் 3வது காலில் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற கேது 20 டிகிரியிலேருந்து யாரை தொடுது? செவ்வாய் தான் தொடும். அப்போ இந்த செவ்வாய் கேது காம்பினேஷன் வந்துருச்சுன்னா அவங்க 2 பேர்த்துக்கு உண்டான அந்யோன்யம் குறைவாக இருக்கும். இது இன்னொன்று சொல்லிடலாம், செவ்வாய் கேது யார் யார் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி இதே மாதிரி. நான் இப்போ இந்த பொண்ணு ஜாதகத்தில் செவ்வாய், அது இங்கே கேது இருக்குதுன்னா செவ்வாயும் கேதுவும் நேருக்கு நேர் மோதிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு வந்ததுன்னா, இது நான் சொல்கிறேன் நாடி ஜோதிட விதியின்படி டிகிரி வயசில் கரெக்டாக போய் டச் பண்ணுதுன்னா டைவர்ஸ் ஆகும். டைவர்ஸ் ஆயிரு சார். அப்படி மீறி நடக்கலைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் கணவர்மார்கள் எல்லாம் லாரி டிரைவராக இருக்கார், செவ்வாய் கேது லாரி டிரைவராக இங்கே லோக்கலில் இருந்தாங்கன்னா 1 மாதம் காஷ்மீர் கன்னியாகுமரி லாங் ட்ரிப் அடிக்கி போயிட்டு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு லாரி போயிட்டு வராங்க பார்த்தீங்களா. 2 நாள் வீட்டில் இருப்பாங்க, அடுத்த 10 20 30 நாளும் வெளியில் இருப்பாங்க. அவங்க தான் இந்த மாதிரி இருக்காங்க அந்யோன்யமாக. அப்படி தான் சார் இருக்காங்க. இவர் பிரிஞ்சே இருக்கணும். அதாவது குழந்தை குட்டிகளோட குடும்பம் போகிறது அப்படின்னு எடுத்தோம்னா, இந்த செவ்வாய்க்கு எதுக்கு குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் புருஷன் வெளியிலே இருக்கார். இன்னும் சில ஜாதகங்களில் வெளிநாடு போயிட்டு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து வர்றாருல, கல்யாணம் முடிப்பார், குழந்தை உருவாகும், நம்ம மாதமாக இருக்கும்போது விட்டுட்டு ஓடிடுறாரு. இந்த குழந்தைக்கு 3 வருஷம் 4 வருஷம் ஆகும்போது தான் வராரு. அந்த மாதிரி ஜாதகங்களை பார்த்தா இதே மாதிரி இருக்குது. எப்படி சார்? எஸ் சார், அதுவும் உண்மை தானே. பிரிச்சிடணும். இப்போ மிலிட்ரியில் இருக்கார், இப்போ மிலிட்ரிக்கு போகிறாரு, அவரெல்லாம் 3 வருஷம் 4 வருஷம். வயதெல்லாம் முதிர்வுக்கு இல்லைங்க, அதெல்லாம் பார்க்கல. நான் எனக்கு தெரிஞ்சது சொல்லிடுறேன், வயது முதிர்வுலாம் இல்லை. கணவனும் மனைவியும் பிரிஞ்சே இருக்கணும். இப்போ ஒரு சிலர் பாருங்கள், இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம்னா இங்கே இருப்பாங்க, பையன் மட்டும் பாருங்கள் சென்னையில் வேலை செய்வார், மனைவி அம்மா அப்பா மற்ற அப்பா எல்லாம் இங்கேயே ஒரே இடத்துல இருப்பாங்க. பையன் மட்டும் 1 வாரத்துக்கு 1 முறை வேலை செஞ்சுட்டு வருவார், சனி ஞாயிறு மட்டும் வருவார். அந்த மாதிரி இருந்தாலும் இது சரியே, அது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. ஆனால் என்ன ஆகுது, அந்த மாதிரி இல்லை அப்படின்னா டைவர்ஸுக்கு போயிடும். இந்த செவ்வாய்க்கு எதுக்கு மட்டும் இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கலைன்னா கம்பல்சரியாக பிரச்சனை வந்துடும். ஏன்னா திருமண பொருத்தம் முதல்ல எப்படி எடுக்கிறோம், எதை பார்க்குறோம் யோசிக்கிறதே இல்லை. நட்சத்திரத்துக்கு பொருத்தத்துக்கெல்லாம் தயவு செய்து எடுக்காதீங்க. நான் சொல்லுவேன், ஐயாட்ட கூட சொல்லியிருக்கேன், பஞ்சபூதம் பஞ்சாங்கம் அதுக்கு 20% வச்சுக்கோங்க. 4 நட்சத்திரம் திதி கரணம் யோகம் அதுக்கும் 20% போட்டுக்குங்க. நட்சத்திரத்துக்கு 20% வச்சுக்கோங்க. மீதியும் 4ஐயும் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாதகத்தை எடுங்க. அப்படி எடுக்கும்போது இப்போ இந்த செவ்வாய்க்கு எது காம்பினேஷன், இது ஒரு தப்பு. ஆக மொத்தம் 3 தப்பு சொல்லியிருக்கேனா, ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த அமைப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டிங்கனாவே அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ஜாதகம் வந்தாலும் இதை தான் தேடுவீங்க, இப்படி தான் தேடுவீங்க. ஏன்னா அனுபவப்படணும். அடுத்தது பாருங்கள், பொதுவாக இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கார்? 9ல். அவர் நம்ம முன்ன சொன்ன கணக்கிலே வந்துட்டாரா, ராகுவோட தொடர்பு வாங்கிட்டாரு. சனி சூரியன் ராகு. அப்போ அங்கேயும்
தப்பாயிருது. இவர் ஜாதகத்தில் புதன் 7ஆம் அதிபதியாக இருக்கார், பாதகாதிபதி அவர் தான். இந்த புதன் மட்டும் பாருங்க லக்னத்திலே இருக்கார். லக்னத்திலே இருந்து கேது சாரம் வாங்கியிருப்பார். அதே இடத்துல அந்த 5 டிகிரிக்கு திரிகோணத்தில் அடுத்ததாக யார் இருக்காருன்னு பாருங்க. 17, அதாவது 1 டிகிரிக்கு பின்னால் குரு. இந்த பொண்ணு ஜாதகத்தில் அடுத்தது பாருங்க சனி. புதனும் சனியும் அப்போ வியாபார கிரகமாக மாறும். வியாபார கிரகம் சார். புதன் காதல், வியாபாரம், சனி தொழில். இந்த பொண்ணுக்கு இந்த பையன் என்ன எதிர்பார்ப்பான்? இது ஒரு மிஷின், எனக்கு சம்பாதிச்சு கொடுப்பாளா, அப்பா வழியிலேருந்து சம்பாத்தியம் வருமா, மாமனார் கொடுப்பாரா, மாமியார் கொடுப்பாங்களா, அந்த பிளானை எடுத்துருவார். அப்போ இதெல்லாம் அவர்கிட்ட விளக்கம் கொடுக்கும்போது இவ்வளோ விஷயம் இருக்கா, அவள் கிரகத்தை வரிசைப்படுத்துறதுல இவ்வளோ இருக்கா இருக்கு. இப்போ நம்ம மற்ற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த டிகிரி வச்சு எடுக்க முடியுமா? எடுக்கலாம், இருக்குது, செக் பண்ணிக்கலாம். அப்படியே நான் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் இப்போ எல்லாருமே எல்லோரும் ஒரு ஜாதகம் பார்ப்பீங்க. யாருக்கோ கணவன் மனைவிக்கு சண்டை வருதுன்னா எடுத்து செக் பண்ணி பாருங்கள், இது இருக்கும். இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன். ஏன்னா செக் பண்ணுங்க ஏன் நடந்துச்சு. அந்த கிரகத்தை மீறி கம்பல்சரி நடக்காது. இப்போது சமயத்தில் ஒரு குழந்தை ஜாதகம் கொடுத்தாங்க. அந்த குழந்தை ஜாதகத்தில் கன்னியில் ஒன்றுமே இல்லை சார். ஜாதகத்தை பார்த்த உடனே சூரியன் 2 டிகிரியில் இருந்தது, சந்திரன் 10 டிகிரி. இன்னைக்கு கேது என்ன பண்ணிட்டு இருக்காரு? தலைவர் 10 டிகிரி கடந்து உள்ளே போயிட்டு இருக்கிறாரு. கன்னிராசியில் போகுது. பார்த்த உடனே என்ன சொன்னேன், இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்களா, இங்கே ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க, சேர்ந்து வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். குழந்தை ஜாதகத்தில் இருக்கு. அதுக்கு விளக்கம் சொன்னார், இந்த சந்திரனை கேது கடந்து போய் சூரியனை தொடப்போது அந்த ஜாதகத்தில் தாயும் தந்தையும் பிரிந்து விட்டார்கள். எப்படி பிரிஞ்சிருக்காங்க? இன்னொரு கணக்கு அதில் சொன்னார், இந்த தாய் சூசைடு பண்ணிக்கிச்சு, தூக்கு போட்டு இறந்து போச்சு. அதுக்கு செக் பண்ணுறதுக்கு குழந்தை ஜாதகம் தூக்கிட்டு வராங்க என்கிட்ட. ஏன்? இது கன்னி ராசியில் இருக்கு. இப்போ இந்த கன்னி ராசிக்கு ராகுவும் அந்த 2 டிகிரிக்கு அந்த தொட வந்துருவாரா, கீழே சனி பகவானும் போய் தொடப்பா கனெக்ட் ஆகிறாரா. இப்போ இங்கே சனி பகவான் வச்சிங்கன்னா சரி இங்கே இருக்கிறாருன்னா இந்த இடத்துல இருந்து அவரும் அந்த மேல் நோக்கி போகிறதுக்கான தொடர்பை கொடுக்குறாருல்ல, அப்படி கணக்கெடுத்தாலும் வேலை செய்யுது. அப்போ இப்போ இங்கேருந்து சனி ராகு அப்படியே நேர் 7ஆம் பார்வைக்கு வருது, அந்த பார்வையில் வேலை நடக்குது. அப்போ அது 100% எக்ஸாக்டாக அந்த பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் நம்ம செக் பண்ணிட்டோம்னா சௌரியமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளை ரொம்ப அதிகமாக யோசிக்க வைக்குது, காரணம் தெரிஞ்சிக்க வைக்குது. ஈஸியாக போய் உள்ளே போய் தேடி ஓடி கஷ்டப்படுத்தி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பொருத்தம் பார்க்குறக்கு இந்த கிரக ரீதியாக நீங்கள் பொருத்தம் பார்த்துட்டீங்கன்னு சொன்னாவே 100% தப்பே பண்ணாது. அடுத்தது நம்ம நட்சத்திர பொருத்தம் பார்க்குறது அதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். இன்னொரு செக்ஷன், இவங்களுக்கு குழந்தை விஷயம் 2 பேர்த்துக்கு ஈக்குவலாக இருக்குமா? திருமணம் பார்த்துட்டோம், பொருந்தாதுன்னு நம்ம சொல்கிறோம். சரி குழந்தை பிறக்குமா? பொதுவாக இந்த அம்மாவுக்கு குரு
5ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கார். இவர் எங்கே இருக்கார்? 6ல் கண்டாந்த நட்சத்திரத்தில் நின்றுட்டு இருக்காரு, அஸ்வினி நட்சத்திரத்தில். அந்த கேது என்ன பண்ணுறாரு? இந்த பொண்ணு ஜாதகத்தில் கேது 3ஆம் இடத்துல இருக்கு. அப்போ இந்த இடத்துக்கு 10, அந்த குருவுக்கு 10. அப்போ இவர் 22 டிகிரியில் இருக்கிறாரு. இந்த விஷயத்துக்கு இந்த குருவுக்கு அப்புறமா யார் இருக்கா? நீச சனி இருக்கு. நீச சனி 17 டிகிரி. அடுத்தது சந்திரன், அடுத்தது மாந்தி. அப்போ இந்த முதல்ல இந்த பொண்ணுக்கு என்ன லேட்டாக குழந்தை பிறக்கும். ஏன்னா நீச சனி, ஹாஸ்பிட்டல் செலவோ அல்லது லேட்டாக குழந்தை பிறக்கிறதோ வரணும். இது ஒரு கணக்கில் வந்துடுது. முடிஞ்சா நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் பெற்றுக்கக்கூடிய கணக்கு வந்துடுது. இவருக்கு அதே மாதிரி பாருங்க, இவருக்கும் பாருங்க லக்னத்துக்கு 5 கூடையவர் என்ன நம்ம சொல்லுவோம், 2 டிகிரியில் இருக்காரு, உச்சபலத்தில் இருக்குன்னு நம்ம என்ன சொல்லிக்கிறலாம். திரிகோணத்தில் ஒரு மாந்தி இருக்கிறாரு, 2 to 6 டிகிரி. அடுத்தது சுக்கிரன் இருக்கார். இந்த சுக்கிரனுக்கு அப்புறம் குரு இருக்கார். அப்போ குழந்தை வர்றது கஷ்டம். ஏன்னா ஒரு கல்யாணம் முடிச்சு சண்டை போட்டுக்கிட்டே கிடந்தா கூட ஒரு குழந்தை பிறந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கன்னு சிலர் சொல்லுவாங்க. நம்ம பழைய காலத்தில் பாட்டியில் எல்லாம் குழந்தை பிறந்தா சரியாக போயிடும், போங்க போங்கன்னு தட்டி கொடுத்துருவாங்க. இங்கே அதுக்கும் வாய்ப்பு இல்லை. நம்ம எத்தனை வகையில் வந்தாலும் அந்த கிரகத்தையே நம்ம நடைமுறைப்படுத்தும் போது சௌகரியமாக ரொம்ப ஈஸி, ரொம்ப சௌகரியமாக பார்த்த உடனே எடுத்துடலாம். நம்ம ஒவ்வொரு தேரிக்குள்ளேயும் போய் தேடுறது நல்ல விஷயம். இது ஈஸி மெத்தடாக இருக்குது, பயன்படுத்திக்கங்க, அவ்வளோதான். இது ஒன்று. இப்போ குழந்தை விஷயம். அடுத்தது பொதுவாக சொல்லும்ல சம்பந்தி பொருத்தம். சம்பந்தி பொருத்தம் சரியாக இருக்குதா? சம்பந்தினா யார்? 2 சூரியனும் 2 சந்திரனும். ஒரு ஜாதகத்தில் சம்பந்தி யார்? அப்பாவும் அம்மாவும் அம்மாவும். அப்போ 2 சூரியனும் 2 சந்திரனும் இங்கே சௌகரியமாக இருக்குதா? 2 சூரியனும் சௌகரியமாக இருக்கு, 2 சந்திரனும் சௌகரியமாக இருக்கு. ஆனால் இதில் பாருங்க, பாவத்தில் பாருங்க 6-8 இருக்கும், சூரியனும் சந்திரனும். அப்போ சூரிய அப்பா பொருத்தம் இருக்குது, அம்மா மாமியார் பொருத்தத்தில் வரல, கணக்கு வேலை செய்யாது. அப்போ இதுவும் ஒரு மைனஸ் இருக்குது. அடுத்தது இந்த பொண்ணுக்கும் மாமியாருக்கும் ஒத்து போகுமா? இந்த பொண்ணுக்கும் மாமியாருக்கும் ஒத்து போகுமா? ஒன்று சந்திரன் மாமியார் சுக்கிரன் 6-8. அந்த பையன் ஜாதகத்தில் இந்த சுக்கிரனுக்கு இது பாதகம். கடக லக்னத்தில் கடகராசியில் சுக்கிரன் இருக்கு, அந்த சந்திரன் எங்க இருக்கு பாருங்க, பாதகத்தில் இருக்கு. அப்போ சம்மந்தி பொருத்தம், பெண் சம்பந்தி பொருத்தம் வேலை செய்யல. மாமியாருக்கு அதே சம்பந்தி அவை 2 பேர்த்துக்கும், இந்த பொண்ணுக்கு மாமியார் இதுக்கும் சூட்டபிள் ஆகாது. இத்தனை வகையாக மைனஸை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தா என்ன ஆகும்? செலவாகும், கடைசியில் சங்கடப்பட்டு வருவாங்க. இதில் இந்த பையனும் இந்த பொண்ணும் நெருங்கிய உறவு முறை, ஆனாலும் ஒத்து வராது. இங்கே நட்சத்திர பொருத்தம் போட்டிங்கன்னா ஏதோ ஒன்று வரும், அதுவே தீர்மானிக்காது. அதுக்கு கட்டம்தான் தீர்மானிக்கும். அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்குங்க. இந்த ஆம்பளை பையன் நல்லவனா, இந்த ஆம்பளை பையன் நல்லவனா?
கான்ஃபிடென்ட்டாக அடிச்சிருந்தோம். லக்னத்துக்கு 9ல் ராகு, 9ஆம் வீட்டு அதிபதி 12ல். இங்கேயே உனக்கு பாக்கியம் குறைவு. அப்போ அங்கே சமாச்சாரம் வீக் ஆகிட்டாரு. அடுத்தது பாருங்கள், 28 டிகிரி புதனோட சாரத்தில் சூரியன் நிற்கிறாரு. பாதகாதிபதி 10 லக்னத்தில். இந்த புதனும் கேது சாரம், ஆளு வீக். அதாவது ஏதோ சம்பாதிப்பார், ஏதோ பண்ணுவார், ஏதோ லைஃப்பை கடத்த போகிறாரு. அந்த பெரிய லெவலுக்கு போக விடாது. ஏன்னா 9ல் ராகு இருந்து 9ஆம் வீட்டு அதிபதி சூரியன் போய் 12ல் மறைஞ்சிருக்காரு. தப்பு. அதுவும் யார் சாரத்தில்? பாதகாதிபதி சாரத்தில். இப்படி இருந்துருச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் அப்பா ஜெயிலுக்கு போவார், அல்லது இந்த குழந்தையே ஜெயிலுக்கு போவான். ஜெயிலுக்கே போகலைன்னா கூட சரி, பிரிஞ்சு வாழ்வாங்க. வெளிநாடு போகிறது. இப்போ ஜெயிலுக்கு போகிறதுக்கு 8ம் 12ம் வேலை செஞ்சதுன்னா கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவாங்க. அவங்க தசாபுத்தி காலங்களில் 8ஆம் இடமும் 12ஆம் இடத்து அதிபதியோட ஏதோ கனெக்ஷன். இப்போ சந்திரன், இவர் லக்னத்துக்கு சந்திரனும் செவ்வாயும் தசையோ புத்தியோ போகிறது அப்படின்னா அந்த டயத்தில் வெளிநாடு போயிடணும், இல்லை ஜெயிலுக்கு போயிடுவாங்க. இப்போ இந்த ஜாதகத்துலேயும் பாருங்கள், 9, 12 வேலை செஞ்சு 7 பாதகத்துக்கூட கணக்கு வேலை செய்யுது. அடுத்தது இந்த சந்திரனும் பாருங்கள் மிருகசீரிச நட்சத்திரத்தில் இருந்து இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையை ராக பார்ப்பார். செவ்வாய் அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டு கிடைக்கும். அப்போ அதை நம்ம முடிவு பண்ணும்போது இந்த பையனுக்கு பொருத்தம் சேர்க்கலாமா? ஏன்னா பழனிவேல் ஐயா அப்படி டூன் பண்ணுறாரு. அதுக்குள்ளே எவ்வளோ தேடுது, எவ்வளோ எடுக்கிறாங்க இருக்குங்க ஐயா, செக் பண்ணி பாருங்க. ஒரு 8, 12 கம்பல்சரி தசையோ புத்தியோ நடக்குதா? வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், பிரயாணங்களை பார்த்துடணும். அல்லது 8, 12 வேலை செஞ்சா நான்லாம் அடிக்கடி அனுப்பிடுறேன், திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போங்கோ. ஏன்னா அவர் ஒரு ஜென்ரல் ஜெயில் கட்டி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் உள்ளே போட்டு அடைச்சி வச்சிடுறாரு 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் தரிசனம் பண்ணிட்டு கிளம்புங்க. நல்லதுங்கய்யா, அருமையான பரிகாரம். அது வேலை செய்யுது. அப்போ அந்த 8, 12 வேலை செஞ்சதுன்னா அதெல்லாம் செய்யலாம். இவர் அடிக்கடி ஜெயிலுக்கு போவார்னு சொல்லியாச்சு. என்ன நான் எல்லோரும் கோச்சிக்குவாங்க. அடிக்கடி திருப்பதி போயிட்டு வந்தாருன்னா அந்த தோஷமில்லை இவருக்கு, தப்பிச்சுக்கிடலாம். வருஷத்துக்கு ஒரு முறை போவாங்க, மொட்டை போட்டு வந்துடுவாங்க, சௌரியம். அந்த மாதிரி இவங்களும் அந்த ஃபாலோ பண்ணுறது நல்லது. அடுத்தது சுக்கிரன் 7, சுக்கிரனுக்கு அப்புறமா பாருங்கள் குரு. இந்த கணக்குலேயே சுக்கிரன் குருவை அடுத்து சந்திரனையும் தொடர்றது. இவர் ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு குருவுக்கு அப்புறம் சந்திரன். இந்த ஜாதகத்தில் என்ன சொல்லுது? சுக்கிரன் குரு சந்திரன், அடுத்து என்ன வந்துடுது? கேது. இந்த பையன் கல்யாணம் முடித்தாலும் அந்த பொண்ணுக்கு எந்த பொண்ணாக இருந்தாலும் ஒய்ஃபு சுக்கிரன், அடுத்தது யார் இருக்கா? குரு, குழந்தை. அடுத்து யார் இருக்கா? சந்திரன், அடுத்து கேது. இவருக்கு வரக்கூடிய மனைவி யாராக இருந்தாலும் மேரேஜ் ஆன பின்னால், குழந்தை பிறந்த பின்னால் ஒரு பிரிவினை உண்டு. இதைத்தான் தாரதோஷம்னு சொல்லுவோம். நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்? தாரதோஷம் 7, 11. இப்போ இந்த லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் நல்லா தானே இருக்காரு, இப்படி தானே எடுப்போம். அதேமாரி சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சனி நல்லா தானே இருக்குது. இதில் அதேமாரி இந்த சனியும் இந்த குருவும் பரிவர்த்தனை வேறு. இவங்கெல்லாம் முடிவு பண்ணவே முடியாது. இவங்கெல்லாம் இப்போ நான் அப்படியே நல்லவ மாதிரியே நடிப்பேன்,
திடீர்னு வார்த்தையில் அப்படியே நொறுக்குவான். இந்த இப்போ ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு படம் ஒன்று வந்தது. இந்த ஐஸ்வர்யா பேர் என்னமோ சொல்லுவா, அந்த ஐஸ்வர்யான்னு அந்த பொண்ணு பேர் நினைக்கிறேன். இவ 2 பேரும் நண்பர்கள் இருப்பாங்க. அந்த நண்பர்களோட பொண்ணா இவ பிறப்பா, இவன் அதான் பிறப்பா, அண்ணன் சொல்லி பாசத்தில் ஒரு பாட்டுலாம் வரும். அதுக்கப்புறமா நடராஜனை மேரேஜ் பண்ணிப்பா அந்த படத்தில். ஐயாவோட நண்பர், ஐயா உங்கள் நண்பர் நட்டி என்கிற நடராஜன், அவரை மேரேஜ் பண்ணிப்பார். அதில் நடராஜன் சொல்லுவான், அதாவது சாப்பிட வச்சு கொல்றதை பார்த்துருக்கியா, அது ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவார். ஓவரா இதுக்கு மேலே பாரு, நார்மலாக இருப்பான், திடீர்னு வில்லனாக மாறிடுவான். இதுக்கு மேலே வந்து சிரிக்க வச்சே கொள்றதை பார்த்துருக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்புல. அந்த மாதிரி தான் இந்த தலைவன். சிரிக்க வச்சு கொள்றதுக்கு இவன் தான் கரெக்ட். ஏன் எப்போவுமே புதன் லக்னத்தில் இருக்கிற மகராசிங்கெல்லாம் பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம் சாமி, லக்னத்தில் புதன் இருக்கிறவங்கெல்லாம் பாரு அழகாக சிரிப்பாங்க. சிரிச்சு சிரிச்சு மயக்குவார். அப்போ இந்த லக்னம் 2 4 பரிவர்த்தனை ஆகுதுங்களா? அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா லக்னம் 2 3 4 4மே பரிவர்த்தனை தான் கணக்கு. சூப்பருங்கண்ணா. நான் கப்பல் வியாபாரி, கப்பலில் கவனம் பண்ணி சொல்கிற மாதிரி கப்பலில் இறங்கி தண்ணியில் தள்ளுற வேலை எல்லா பில்டப்பும் பண்ணி சிக்க வச்சிருவார். அப்போ முதல்ல நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறப்பயே இதை எல்லாத்தையும் கெஸ் பண்ணி இது இப்படிலாம் இருக்குதுங்க அப்படின்னு சொன்னோம்னா அங்கே நல்லா கரெக்டாக இருந்துருச்சுன்னா நம்ம தான் குவாலிட்டியான ஜோசியர். யாருக்குமே தெரியாதுங்க இப்போலாம். இப்போ வர்றது முக்கால்வாசி ஜாதகம் யாரையும் பார்க்குறக்கே இல்லை. டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறாங்க, ஜாதகம் வருது, இது நடந்துதா சொல்லுங்கன்னா ஆமாம் நடந்தது. நல்ல மக்கள் அதையும் ஏற்றுக்கிறாங்க. ஜோசியரே ஜோசியம் பார்க்க வராங்க. அதுதான் பிரச்சனை சொல்ல வரேன். ஜோசியரெல்லாம் ஜோசியம் பார்க்க வர்றது, ஏன் ஜாதகம் எப்படி இருக்கு பாரு, நான் ஜோசியருங்கன்னு சொல்லி பார்த்தா அதில் கௌரவம் அது வேற. ஒரு பொதுவாக ஒரு மனுஷால் போடுவோம்ல, கஸ்டமராக போடுவாங்களே, ஜாதகத்தை போட்டு பார். ஜோசியர் தெரியாதா? நம்ம ஊரில் சொல்லுவாங்க குறத்தி ஜாட குறவனுக்கு தெரியாத போயிருமா. ஜோசியரை பற்றின விஷயம் ஜோசியருக்கு தெரியாதா? நீங்கள் பேசும்போதே கண்டுபிடிச்சிருவோம்ல. அந்த சென்ட்ரல் நாலேஜ் கூட இல்லாமல் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. எனக்கு 7ஆம் அதிபதி 8ல் இருக்குது, அந்த வார்த்தையை கேட்கும் போதே நீங்கள் ஜோசியர்னு கண்டுபிடிச்சிருவோமா இல்லையா? பாமர மனுஷன் போய் சொல்லுவானே, அது எங்கே இருந்தால் எனக்கு என்னையா நீ சொல்லு. அது பாமர மனுஷன். நீங்களாவே சொல்கிறீங்க. அதாவது என்ன டெஸ்ட்டு பண்ணுறாங்களாமா. இது உங்களுக்கும் நடந்திருக்கலாம், எனக்கும் நடந்திருக்கு. டெஸ்ட்டு பண்ணி எதுவும் பிரயோஜனம் இல்லை. நல்ல கருத்து இருக்குதா வாழ்த்துங்க, தப்பாக இருக்குதா ஏப்பா தப்பாக சொன்னேன் நீ நாளைக்கு திருத்திக்கோ. ஜோசியருக்கு அடையாளம் அதான். தப்பாக சொன்னோம்னா நானும் ஜோசியர்ப்பா தப்பாக சொல்லாத, இந்த மாதிரி நடக்கலை, இதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, இதை நீங்கள் இப்படி செய்யுங்க, அதை அப்படி சொல்லுங்கன்னா நான் மற்றவருக்கு சொல்லித்தரது சரியாக போகும். இதில் போட்டி போட்டு என்ன பண்ண போகிறோம்? நான் தப்பாக சொல்லிட்டேன், நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க தப்புப்பான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்களும் உயர்ந்து பெரிய மனிதராக என் கண்ணுக்கு தெரிவிங்க. அதை விட்டு போட்டு நீ டுபாக்கூர் ஜோசியர், எந்த ஜோசியரெல்லாம் முழுசாக கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க, நான் அவர்கிட்ட போய் ஜோசியம் கற்றுக்கிறேன். எல்லாம் கற்றுக்கிட்டே தான் இருக்கிறாங்க, எல்லாம் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ முழுசாக தெரிஞ்சவர்னா எங்கள் அப்பா சிவபெருமானுக்கிட்டையும் முருகன்கிட்டையும் தான் போய் கற்றுக்கணும். அவங்க தான் எல்லாத்துக்கும் முழுசாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. பெருமாள்கிட்டீங்களா? கண்டிப்பாக வந்துடுறேன். அதனால் இவ்வளோ ரூல்ஸையும் எடுத்து பார்த்து பண்ணலாம். அப்போ ஜாதகம் பார்க்குறது கேட்குறது எல்லா விஷயத்துலையும் இவ்வளோ பிரச்சனைகளையும் சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டே போயிடணும். இந்த விஷயத்தில் இந்த லெவலில் ஒன்று எடுத்தாச்சு. அடுத்தது
எப்போ மேரேஜ் ஆகும்? ஒரு கேள்வி கேட்பார்ல, எந்த பையனுக்கு எப்போ தான் மேரேஜ் ஆகும்? அதுக்கு சிம்பிள் கான்செப்ட் தான். அது 2, 7, 4 அதெல்லாம் நான் போகிறதே இல்லை. கோச்சாரத்தில் குரு, சுக்கிரன், செவ்வாய், சனி, இந்த குரு, இந்த 4 கிரகத்தையும் பார்த்தா போதும். அந்த 4 கிரகம் எப்படி பார்க்கும் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ மிதுனத்துக்கே வந்துடுறாருன்னு வச்சுப்போம். குரு இங்கே வந்துட்டாருன்னா 5ஆம் பார்வையா 7ஆம் பார்வை. இப்போ இந்த கணக்கில் வரும்போது இந்த இடத்துல இருந்து வந்துட்டாருன்னா இந்த 5ஆம் வீடு யாருது? சுக்கிரன் வந்துட்டாரா? அப்போ சுக்கிரனுக்கு பவர் வந்துடும். 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, சனிக்கு பவர் வந்துடும். சனி வீட்டில் இருக்கிற குருவுக்கும் இவருக்கும் அப்போ பவர் வந்துடும். செவ்வாய் அங்கே தான் இருக்கார், பவர் வரும். 50% தான் இந்த வருஷம். அதே இந்த கடகத்தில் குரு வந்துருட்டோம், பக்காவாக என்ன பண்ணுவாருங்க? சூரியனை பார்ப்பார், 7 பார்ப்பார், 9 பார்ப்பார். அப்போ பக்காவாக கல்யாணம் வந்துடும். அது இப்போ இங்கேருந்து பார்வைக்கு வராது, இல்லை, கடந்து போயிடும். அப்போ கடகத்தில் குரு வரும்போது அவருக்கு திருமணம் நடக்கலாம். கடவுளை இப்போ மிதுனத்துக்கு போகுது, கடவுளை வரும் வரும். அது இதில் போகிறது அதிசாரம், அதில் வரும் அதெல்லாம் சொல்லலை. அந்த இடத்துக்கு வரும்போது, இந்த இடத்துல குரு இருந்து பார்க்கும்போது மேரேஜ் வந்துடும். இந்த பொண்ணுக்கு அதே மாதிரி செக் பண்ணுவோம். இப்போ இந்த பொண்ணுக்கும் அதே தான், கிரகம் மாறாது. செவ்வாய் மாங்கல்யக்காரகன், புருஷக்காரகன், மங்களக்காரகன், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இருக்கு செவ்வாயை பார்க்கறது, சந்திரனை பார்க்கறது, இங்கே 9 பார்வைக்கு. அப்போ 2ல் இருக்கிற சுக்கிரனும் கனெக்ட் ஆகிட்டார், 11ல் இருக்கிற குரு சனியும் கனெக்ட் ஆயிடுச்சு. எப்போவுமே கோச்சார குரு, எந்த கோச்சார கிரகங்களுக்கு 11ல் இருக்கிறதும் வேலை செய்யும். எந்த கோச்சார கிரகம் எடுத்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் பவராக வேலை செய்யும். இப்போ மிதுனத்துக்கு வந்துருச்சுன்னா இந்த 11ல் இருக்கிற குரு சனி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த பொண்ணுக்கும் இந்த வருஷம் மேரேஜுக்கான சூழல் இருக்கு, அவருக்கு அடுத்த வருஷம்தான் இருக்கு. ஆனால் இது 2த்துக்கும் பொருந்தாது. ஏன்னா இதை 2ஐயும் மேட்ச் பண்ணோம்னா இவங்க 2 பேரும் அந்யோன்யமாக இருக்கிறதுல தப்பாக போயிடும், குழந்தை பிறக்கிறது தப்பாக போயிடும், வாழ்க்கையில் பிரிஞ்சு தனித்தனியாக வாழ ரெடி ஆயிடுவாங்க. அதுக்கு எதுக்கு அந்த பொருத்தம் பார்க்கணும்? ஆகாது அப்படின்னு சொல்லிடலாம். இந்த அமைப்பை இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஐயா, வேற ஏதாவது சந்தேகம் கேளுங்கய்யா. ஏன்னா இந்த 2த்துக்கும் இந்த நாடி விதியில் இவ்வளோ கான்செப்ட் இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்குது, பார்த்துக்கலாம்.